நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒகேனக்கல் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்புல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த ஒகேனக்கல் மீன் குழம்புல அந்த ரெடி பண்ணுற மசாலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு மசாலாவை அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். ஒகேனக்கல் பக்கம் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போக முடியாதவங்க இதை வீட்டிலேயே நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு 100% ஒரு பெர்ஃபெக்டான மீன் குழம்பு டேஸ்ட்டு இதில் கண்டிப்பாக கிடைக்கும். வணக்கம். நம்ம நான்வெஜ் சமையல சிறப்பாக ஒகேனக்கல் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்க மசாலாவில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அடுப்பில் இந்த மாதிரி ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் எளிமையான முறையில். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகி வருது. எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/2 டீஸ்பூனு சின்ன சீரகம், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூனு அப்படியே எண்ணெயில் பொரியட்டும். இப்போ நமக்கு மிளகும் அந்த ஜீரகமும் பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே இங்கே ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கோம். நல்லா சின்ன சின்ன வெங்காயத்தை அதை நம்ம முழுசாகவே இந்த எண்ணெயில் போட்டுடலாம். போட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம அந்த நல்லெண்ணெயிலேயும் அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுக்கணும். இந்த வெங்காயம் வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கி வரட்டும். இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கிருச்சுன்னா அப்படியே நமக்கு உலஞ்சி வரும். அந்த முழு வெங்காயம் அப்படியே இந்த மாதிரி உலஞ்சி வரும். அந்த மாதிரி உலஞ்சி வர்ற சமயத்தில் நல்லா கலந்து கொடுத்துட்டு இங்கே ஒரு 2 தக்காளி நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெருசாக கூட வெட்டிக்கோங்க, இல்லை பொருசாக கூட வெட்டி சேர்த்துக்கோங்க. அதையும் இதோட சேர்த்து நம்ம அந்த தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ நமக்கு தக்காளி வந்து நல்லா அந்த மாதிரி தொளி வந்து பிரிகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம புளி வந்து நீங்கள் வந்து கரைச்சி ஊற்ற வேண்டாம். இது அப்படியே தான் போடணும். அதனால் நீங்கள் ஏற்கனவே 4 கீர் இருந்துச்சு நல்லா சுத்தமாக எடுத்துருங்க. இது ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் வரும். அந்த புளியை நம்ம இப்படியே எல்லாத்தையுமே பிச்சுட்டு உதுத்தே உள்ளே சேர்த்துடலாம். இதோட சேர்ந்து நல்லா வதங்கி வரும். எலுமிச்சம்பழ சைஸு புளியை நம்ம உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நமக்கு எல்லாமே வதங்கிடுச்சு. வதங்கின உடனே இப்போ இதுக்கு தேவையான மசால் பொடி நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் நிறையா மல்லித்தூள், சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூனு. அங்கேருந்து சாம்பார் பொடி போடுவாங்க, அதனால் சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூனு, மீன் மசாலா குழம்பு மசாலா ஒரு 2 டீஸ்பூனு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு இதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த மசாலாவை கலந்து கொடுங்க. இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆச்சு. மசாலா போட்டு 2 நிமிஷம் அந்த அளவுக்கு நல்லா பெரட்டிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா மசாலா முழுமையாக ஆறி வரட்டும். இப்போ நம்ம வதக்கி வச்சுக்கக்கூடிய மசாலா நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறின உடனே அப்படியே மசாலாவை எடுத்து இப்போ நம்ம மசாலா எவ்வளவு பிடிச்சி அரைக்குமோ அதுக்கு தகுந்தாப்பில் மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இது மீடியம் மிக்ஸி ஜாரு. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம மசாலா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்தாச்சு. பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கும். சூப்பராக இருக்குது. அப்படியே வாசமே ஜம்முன்னு வருது. இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம கரைச்சிக்க போகிறோம். அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு பாத்திரத்தில் இந்த எல்லா பேஸ்ட்டையுமே உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நம்ம இந்த மசாலாவோட கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம மசாலில் வந்து 1/4 லிட்டரு தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிட்டோம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். நல்லா அந்த மசாலா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கிறலாம் குழம்புக்கு தக்கன. இப்போ நமக்கு வந்து மொத்தமாக 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். அதாவது மசாலா கலவுன தண்ணி இப்போ அதோடு சேர்த்து நம்ம கரைச்சிருக்க தண்ணி சேர்த்து மொத்தமாக 1 லிட்டர் சேர்த்துருக்கோம். இப்போ முதையவும் இந்த மாதிரி நம்ம மசாலா அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கணும். இனிமேல் தான் நம்ம வந்து அந்த மீன் குழம்பு பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம மீன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அகலமான கடாயை எடுத்துகிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/4 டீஸ்பூனு வெந்தயம் தாளிப்பில். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 3 பல்லு பூண்டு, பெரிய பல்லு பூண்டு புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நைஸாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த நல்லெண்ணெய் வாசனையை அப்படியே ஏற்றுக்கிட்டு அப்படியே லேசாக கலந்து கொடுங்க. அப்படியே நல்லா அந்த பூண்டும் அதில் நல்லா வெந்து வரட்டும் எண்ணெயிலேயும்.
இப்போ நமக்கு அந்த பூண்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின உடனே இங்கே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்கு, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த தாளிப்போடு சேர்த்து இங்கே நம்ம மசாலா கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா அப்படியே மறுபடியும் கரண்டிட்ட நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கரெக்டாக நம்ம சொன்ன அளவில் 1 லிட்டர் தண்ணின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கரைச்ச இந்த மசாலா தண்ணியை நம்ம உள்ளே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மசாலா கொதித்து வெந்து வரணும். அதனால் மசாலா நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் உப்பு தான் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு மசாலா நல்லா வெந்து வரணும், நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதிச்சு வருது, அருமையாக இருக்குது. குழம்பு கொதிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நமக்கு அந்த மசாலாலாம் ஊற்றி 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். அந்த மசாலா நல்லா வெந்து வரணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த கொதிக்கிற நேரத்தில் நம்ம மீனை பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய மீன் வந்து விரால்னா நாட்டு விரால். நாட்டு விரால்லேயும் 1/2 கிலோ எடுத்துருக்கோம். 1/2 கிலோ சின்ன மீனாக 2 மீன் எடுத்துருக்கோம். நாட்டு விரால் வந்து நல்லா அந்த கறி வந்து நல்லா திக்னஸாக சூப்பராக இருக்கும். அந்த குழம்புக்கும் சரி பொரிக்கவும் சரி அந்த முள்ளே இருக்காது. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த நாட்டு விரால் எடுத்துட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். மீடியமான சைஸில் துண்டுகளை வெட்டி வாங்கிட்டு வந்து நம்ம நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம குழம்பு ரெடியான உடனே தான் அதில் போட போகிறோம். நல்லா 10 நிமிஷம் நல்லா சூப்பராக மசாலாலாம் நல்லா வெந்து சூப்பராக ஆயிடுச்சு. நல்லா அந்த கெட்டித்தன்மை பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த அளவுக்கு. இப்போ நம்ம மீன் துண்டுகளை எடுத்து உள்ளே இறக்க போகிறோம். அது மெதுவாக அது தண்ணியில் நீந்திருக்கும். இன்றைக்கி மசாலா நீந்த போகுது. நீந்தின மீனை நம்ம எடுத்து சாப்பிட போகிறோம். மீன்கள்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. 2-3 நிமிஷம் கண்டண்டி எதுவும் போட வேண்டாம். இப்போ நம்ம மீன் துண்டுகளை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே மீடியமான ஹீட்லேயே நல்லா ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம மீன் துண்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியமான ஹீட்டில் வேக விடணும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வேக விடணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த குழம்பு நல்லா திக்காகி வரும். அவ்வளோதான், நம்ம இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் பீஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த விரால் மீன் கொடுக்கலாம். இதே முள்ளே இருக்காது, அதில் அருமையாக வெந்திருக்கு. குழம்புன்னா குழம்பு, இப்படி ஒரு மீன் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க, அதுவும் மீனை விரும்பி சாப்பிடக்கூடியவங்க நம்ம அந்த சேனலை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு மீன் குழம்ப, ஒகேனக்கல் மீன் குழம்பு நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு பொரியல் மீனோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதே போல் நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததுன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.